இது வந்து சிஎம் வந்து அங்கிள் சொல்லி கேள்வி பண்றது. இது நான் கேட்கிறேன் வாட் ப்ரோ, நான் கேட்கிறேன் வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ நான் சொல்லலாமா? என்ன நீங்க என்ன தகவல் சொல்ல வர்றீங்க? ஒரு மணி நேரத்துல ஒரு மாநாட முடிக்கிறீங்க. நீங்க 35 நிமிஷம் விஜய் பேசுறாரு, அதுக்கு முன்னாடி வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க, சில பேர் வர்றாங்க 2-3 நிமிஷத்துல பேசிட்டு. அதுக்கு அந்த கூட்டமும் ஒரு காரணம் இல்ல. அவ்வளவு கூட்டம் எந்த மாநாட்டுல சார் நைட்டே போய் படுத்து இருந்திருக்காங்க? சமீபத்திய மாநாடுகள்ல திராவிட கட்சிகளுடைய தொடக்க கால மாநாட்டுல தான் நடந்தே போவாங்க. எந்த மாநாட்டுல நைட்டு படுத்தாங்க, காலையில உடைச்சிட்டு போய் முத வரிசையில் உட்கார்ந்தாங்க சார்? எங்க எல்லா மாநாட்டிலையும் வந்து இரவே போய் வேலை பார்ப்பாங்க. இப்ப எங்க விடுதலை சிறுத்தைகள் நடத்தின மாநாட்டிலையும் இரவே போயிட்டு விடிய விடிய வந்து வேலை பார்த்திருக்காங்க. நான் உட்பட அந்த களத்தில் நின்று முதல் நாள் இரவே அங்க போயிருக்கோம். அது இங்க பிரச்சனை கிடையாது. இவ்வளவு பேர் வந்திருக்காங்களேங்க, ஒரு நல்ல தகவல். இங்க பசியில வர்றவனுக்கு வந்து சோறு போடணுமா இல்லையா? அப்ப வந்து ஒரு திரண்டு வந்து நம்ம தலைவர் வந்து மாநாட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு வேட்கையோடு வர்றான்ல, வர்றவனுக்கு என்ன அரசியல் சார்ந்து ஒரு என்ன கருத்துக்கள் நீ சொல்லிருக்கீங்க, என்ன வழிகாட்டுதல் பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க அம்பேத்கர் படத்தை வைக்கிறீங்க, அம்பேத்கரை பத்தி பேசுங்க. பெரியார் படத்தை வைக்கிறீங்க, பெரியாரை பத்தி பேசுங்க. காமராஜர் படத்தை வைக்கிறீங்க, காமராஜர் படத்தை பேசுங்க. வேலுநாச்சியரை பத்தி பேசுங்க. என்ன நீங்க பேசுறீங்க? இன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி வந்தார் அதை பத்தி பேசுங்க. அண்ணாவை தூக்கி பிடிக்கிறீங்க, புதுசா நீங்க அண்ணாவை பத்தி பேசுங்க. எதுவுமே இல்லைங்க. நீங்க வந்து திமுக இன்னைக்கு ஊர்கா மாதிரி தொட்டுக்கிட்டு அதிமுக திட்டுறீங்க. இவங்களால திட்டல, இப்ப கூடுதலா திட்ட வேண்டிய தேவை உங்களுக்கு வந்திருக்கு. வேற என்ன நீங்க தமிழ்நாட்டுல அதுவே ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க அதிமுகவை திட்டுறீங்களா, ஏன் திட்ட மாட்டீங்க, நீங்களா கூட்டாளிகளா ஒண்ணு சேர்ந்துறீங்களா கேட்டீங்கல்ல, நீங்களே விவாதத்துல கேட்டீங்கல்ல. தந்தி தொலைக்காட்சி ஊடகத்துல நான் கேட்டிருக்கேன், விவாதத்துல கேட்டிருக்கேன். ஆனால் நீங்க திமுகவை திட்டுகின்ற அளவிற்கு, பாஜகவை திட்டுகின்ற அளவுக்கு அதிமுக என்ன வந்து ஒரு யோக்கியமான கட்சியா இல்லையில? நீங்க திமுகவை விமர்சனம் பண்ணும்போது அதே விமர்சனம் அதிமுகவுக்கு பொருந்தும்ல. அப்ப அதிமுக அந்த நிலைப்பாட்டுல வச்சு பேசணும்ல. நீங்க ஊராம தொட்டுக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்ப உங்களோட நிலைப்பாடே வந்து ஒரு குளறுபடியா இருக்கு. நீங்க 234 தொகுதியில் வந்து நீங்க தான் வேட்பாளர்னு ஒரு நகைச்சுவையா ஒண்ணு வந்து நீங்க அறிவிக்கிறீங்க. நீங்க நான் என்னன்னா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஒண்ணு உங்க கட்சியோட கொள்கை இதுதான் அப்படின்ட்டு இதுவரைக்கும் முதல் மாநாட்டிலே அறிவிக்கல, இரண்டாவது மாநாட்டில அறிவிக்கல. அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, அப்படிதான் நீங்க வந்து ரெண்டு கட்சியை வந்து முன்வரிசையில் நிறுத்துறீங்களே தவிர உங்கள் கொள்கை என்ன? முதல் மாநாட்டிலேயே இல்ல சார், கொள்கையில முதல் மாநாட்டிலேயே சொன்னாங்களே, கொள்கை பிரகடனம் நம்ம எந்த வழியில எல்லாம் செயல்பட போறோம்னு சொன்னாங்களே. அதுதாங்க, அதுக்கான செயல் திட்டம் என்ன? இது இரண்டாவது மாநாடு. அந்த இரண்டாவது மாநாட்டில் நீங்க அறிவிச்சிருக்கணும்ல. முதல் மாநாட்டுல நீங்க கொள்கை பிரகடனம் சொன்னீங்க இல்லையா? அதுக்கான செயல் திட்டம் என்ன? 2026 நாங்க வந்து ஆட்சி அமைப்போம். ஏன் சினிமாக்காரர் வந்து அரசியல் களத்துக்கு வரக்கூடாதா? இதுதான் கேள்வி கேட்கறீங்க.